அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் கட் ஆஃப் அனாலிசிஸ், அதாவது பல்வேறு காலேஜஸ், டாப் காலேஜஸோட 2017, 18, 19 கட் ஆஃப் அனாலிசிஸை விரிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் எப்படி ஜிசிடி கோயம்புத்தூர் புகழ்பெற்றதோ அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் சேலமும் நல்ல புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. நிறைய ஸ்காலர்ஸ் இங்கேருந்து உருவாகியிருக்காங்க. பழமை வார்ந்த ஒரு கல்லூரி. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் போன்ற ரேர் பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் சேரணும்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரெண்டு வகையான அனாலிசிஸை இதில் பார்க்க போகிறோம். ஒன்று அங்கே இருக்க எந்த பிரான்ச் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா மினிமம் என்ன மார்க் இருந்தால் இந்த 2017, 18, 19 போயிருக்காங்க அப்படிங்கிறத கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு அனாலிசிஸ், இல்லை எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரான்ச் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் 2017, 18, 19 அடிப்படையில் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த லோயஸ்ட் ஏதாவது ஒரு மார்க் இருந்தால் நான் உள்ளே நுழைஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 2017 193.25க்கு சிவில் கிடச்சிருக்கு. 2018 அதே சிவில் குறைஞ்சி 185.75க்கே ஓசியில் கிடச்சிருக்கு. 2019 இன்னும் நல்லாவே குறைஞ்சி 167 வாங்கியிருந்தாலே ஓசி கேட்டகரியில் சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அடுத்து பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 2017 191.25 வாங்கியிருந்தால் தான் சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 181.5க்கே சிவில் இன்ஜினியரிங் பிசி கேட்டகரி கிடச்சிருக்கு. 2019 நல்லா ஃபர்தராக குறைஞ்சி 157க்கே சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் பிசிக்கு கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்த நிலையில் பிசி முஸ்லீம் சொல்லப்படுற பிசிஎம், இதில் 2017 189 மார்க்ஸ் வச்சுருந்தா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் லோயஸ்ட் கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 171க்கு சிவில் கிடச்சிருக்கு. 2019 நல்ல ஃபர்தராக குறைஞ்சி 137.5க்கே சிவில் கிடச்சிருக்கு. அடுத்த நிலையில் எம்பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்க 2017 190.75க்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 182.25க்கே சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. இது ஃபர்தராக குறைஞ்சி 2019 எம்பிசி கேட்டகரிக்கு 154.5 வாங்கியிருந்தாலே சிவில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னாக்க 2017 176 வாங்கியிருந்தால் தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2018 அது குறைஞ்சி 154.5க்கு சிவில் கிடச்சிருக்கு. 2019 நல்லாவே குறைஞ்சி 133 மார்க்ஸுக்கே எஸ்சி கேட்டகரிக்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எஸ்சிஏன்னு சொல்லப்படுற எஸ்சி அருந்ததியர் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 173 மார்க்ஸ் இருந்தால் தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேறஸ் 2018 அது 158.75 குறைஞ்சி சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேறஸ் 2019 121 இருந்தாலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. நிறைவாக எஸ்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 154 இருந்தால் சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2018 149.25க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. வேறஸ் 2019 எஸ்டி கேட்டகரிக்கு 109.5 இருந்தாலே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கிடச்சிருக்கு. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் லோயஸ்ட் என்ன இருந்தால் உள்ளே நுழைய முடியும்னு பார்த்தோம். அதே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் எனக்கு பிடிச்ச பிரான்ச்சில் நான் சேரணும் கண்டிப்பாக அப்படின்னாக்க என்ன மார்க்ஸ் இருந்தால் 2017, 18, 19 ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவுலையும் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 196.25 இருந்தால் தான் ECE கிடச்சிருக்கு. அது அப்படியே குறைஞ்சி 2018 193.5க்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் கிடச்சிருக்கு, ECEயும் கிடச்சிருக்கு. 2019 இன்னும் ஃபர்தராக குறைஞ்சி 185 மார்க்ஸுக்கே ஓசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கிடச்சிருக்கு. இப்போ அதே பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 2017 195.75க்கு தான் ECE கிடச்சிருக்கு. 2018 இது குறைஞ்சி 192.25க்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் கிடச்சிருக்கு, ECEயும் கிடச்சிருக்கு. 2019 இன்னும் ஃபர்தராக குறைஞ்சி பிசி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் 183 மார்க்ஸுக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரி பிசிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 2017
192.5 மார்க்குக்கு இசிஇ கிடச்சிருக்கு. வெரஸ் 2018 அது நல்லா குறைஞ்சி 187.25 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2019 நல்லா ஃபர்தராக குறைஞ்சி பிசிஎம் கேட்டகரிக்கு 179 மார்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 195 மார்க்குக்கு இசியும் கிடச்சிருக்கு, ட்ரிபிள்இயும் கிடச்சிருக்கு. 2018 அது குறைஞ்சி 190.75க்கு சிஎஸ்சியும் கிடச்சிருக்கு, இசியும் கிடச்சிருக்கு. 2019 இன்னும் நல்லா ஃபர்தராக குறைஞ்சி எம்பிசிக்கு 179 மார்க்குக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2017 188 மார்க்குக்கு இசிஇ கிடச்சிருக்கு. 2018 183 மார்க்குக்கு இசிஇ கிடச்சிருக்கு. 2019 நல்லா குறைஞ்சி எஸ்சி கேட்டகரிக்கு 160.5லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சி அருந்ததியர் எஸ்சி ஏ கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 187.25க்கு இசிஇ கிடச்சிருக்கு. 2018 187.75க்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அண்ட் 2019 171.5க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்சிஏ பிரிவுக்கு கிடச்சிருக்கு. நிறைவாக எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் 2017 187க்கு தான் இசிஇ கிடச்சிருக்கு. வெரஸ் 2018 அது 163.5 குறைஞ்சி மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 2019 162க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கண்டிப்பாக எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரான்ச் தான் வேணும்னா என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். ஸோ என்ன மார்க்ஸ் இருந்தால் சாத்தியம் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிற சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கல்லூரியில் லோயஸ்ட் என்ன சாத்தியம் இருக்குது உள்ள நுழையிறதுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு விரும்பின பிரான்ச் நீங்கள் எடுக்கணும்னா என்ன அப்படிங்கிற விரிவான இந்த கட் ஆஃப் அனாலிசிஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் கட்டணம் கணிசமாக குறைவு அண்ட் ரிசர்வேஷன் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஓசி கேட்டகரிக்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு குறைந்த மதிப்பெண்கள்லேயே இங்கே சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் தானே அப்படின்னு சொல்லி பொத்தாம்பதில் ஒரு விமர்சனம் வைக்காமல் GCE சேலம் போன்ற புகழ்பெற்ற கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல அனலைசிஸ் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதை தேர்ந்தெடுங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ, விவரங்கள் தேவைப்பட்டாலோ, சந்தேகங்கள் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் அதை தாண்டி உங்களுடைய இந்த டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலில் இருக்கிற நம்மளுடைய ரமேஷ் பிரபா எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டை விரிவாக பார்க்குறதோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அண்ட் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.